ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. ஓகே, ஸோ சேம் கண்டினியூஷன் தான். ஸோ 9th சிபிஎஸ்சியோடைய 3rd சாப்டருடைய கண்டினியூஷன். ஓகே, ஸோ இப்போ த ரெவல்யூஷன் ஆஃப் சூன்யா வைல் நத்திங் பிகம் சம்திங். சூன்யான்றது ஜீரோன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு என்ன எடுத்திருக்கோம், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் போயிருக்குன்றது புரியும். டேரெக்டாக இந்த வீடியோ தான் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ அப்படியே ஜஸ்ட்டு நம்ம கிளாஸோடைய பிளேலிஸ்ட்லேயோ இல்லை சைடில் எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ அதை பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க, ஓகேவா? அண்ட் மெயினாக ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பை, ஸோ சூளைமேடு சக்தி நகர் 3rd ஸ்ட்ரீட், அங்கே நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. ஸோ இப்போ நம்ம இதில் படிப்போம். ஸோ ஃபார் அ லாங் டைம் பீப்புள்ஸ் கவுண்டட் யூஸிங் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 1லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு நம்பர்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் இல்லை ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கிட்டாங்க, ஸ்டோன்ஸோ இல்லை ஒரு மாதிரி கோடு போடுறதோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் 1 2 3. தேர் வாஸ் நோ நம்பர்ஸ் டு ரெப்ரசன்ட் நத்திங். அதே மாதிரி எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம கவு வச்சு படிச்சிருப்போம். ஒரு 7 கவுஸ் ஆர் 8 கவுஸ் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே போகும் சாப்பிட்றதுக்கு. திரும்ப வரும்போது அதே ஒரு 7 to 8 வந்துருச்சுன்னா அது ஒன்றுமே கரெக்டாக நான் ஒரு கல் போட்டு வச்சுருப்பாங்க பானையில். ஒரு கவு போச்சுன்னா ஒரு கல் உள்ளே போடுவாங்க, 2 கவு போச்சுன்னா 2 கல் உள்ளே போடுவாங்க. அதே மாதிரி திரும்ப ஒரு கவு வரும்போது ஒரு கல் எடுப்பாங்க. ஒரு 2 3 கவுஸ் வரும்போது அதே மாதிரி ஒரு 2 3 ஸ்டோன்ஸை வந்து அந்த பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வெளியே போடுவாங்க. அப்போ எல்லா கவுஸும் வந்துச்சுன்னா அந்த பாட்டில் உள்ள ஒன்றுமே இருக்காது, ஒரு ஸ்டோன்ஸ் கூட இருக்காது, எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கும். ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சம் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் லைக் பேபிலியன்ஸ் அண்ட் மாயன்ஸ் use special symbols to show an empty place in a number, but they did not treat it as a number. அதாவது இந்த பழங்காலத்து நாகரிகம், அதாவது சிவிலைசேஷன் வந்து இல்லை பேபிலோன்ஸ் அண்டு மாயன்ஸ், ஸோ இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸுக்கு சில நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போவே சம் நம்பர்ஸோ சம் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பட் ஜீரோன்னு இல்லாமல் சிம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. Later, the Indian mathematician Brahmagupta 628 CE introduced zero as a number. அப்போ என்ன பண்ணுறாரு பிரம்மகுப்தான்றவர் 628 CE, ஸோ ஜீரோன்றதை ஒரு நம்பராகவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. திஸ் ஐடியா வாஸ் டிஸ்கஸ்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா டெக்ஸ்ட் சச் அஸ் உபானிஷாட்ஸ் அண்ட் புத்திஸ்ட் லிட்ரேச்சர். அப்போ உபானிஷாட்ஸ் அண்ட் புத்திஸ்ட் லிட்ரேச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ எடுத்துகிட்டு வந்த ஐடியா, அந்த ஜீரோஸை பற்றி சில டிஸ்கஷன்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த புக்ஸில். ஸோ இந்தியன் மேத்தமெட்டிஷியன் லைக் ஆரியபட்டா அண்ட் லேட்டர் பிரம்மகுப்தா யூஸ்டு திஸ் ஐடியா டு டெவலப் த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஜீரோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆரியபட்டா, ஸோ அவங்களாம் வந்து இந்த ஜீரோன்றதை நிறைய மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, ஸோ பெருசாக்குறாங்க. ஸோ த பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட் அண்ட் பிரம்மகுப்தாஸ் ரூல். The Bakshali manuscript is one of the oldest Indian mathematical manuscript. Okay. It shows the early use of dot called bindu represent zero. அதாவது அதில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அந்த மேனுஸ்கிரிப்டில், த பக்ஷாலின்ற மேனுஸ்கிரிப்டில் ஜீரோக்கு பதிலாக டாட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஜீரோன்னு எடுத்திருக்காங்க. அது பேர் வந்து பிந்துவான் அதில் அந்த மேனுஸ்கிரிப்ட் படி. ஸோ கரெக்டாக அது நம்ம இப்போ கூட என்ன பண்ணுறோம், டெசிமல் வேல்யூஸ் எழுதுகிறோம். டெசிமல் வேல்யூஸ் என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 அப்படின்னு எழுதுறோம்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா 0.5 தான் அர்த்தம். 0.5 வெறும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 0.5, அப்போ பாயிண்ட்னா ஜீரோ ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். திஸ் மார்க்டு த சேஞ்ச் ஃப்ரம் லீவிங் அன் எம்டி ஸ்பேஸ் டு யூஸிங் அ சிம்பிள் ஃபார் ஜீரோ. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது,
எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அதாவது இப்போ அவ்வளோதான் காலி அப்படின்றத ஜஸ்ட் சும்மா அத விடாம, அத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு 0வ ஒரு சிம்பிளா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. பிரம்மகுப்தாஸ் ரூல் ஃபார் 0. ஓகேப்பா. ஸோ இதில பாருங்க. த இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பிரம்மகுப்தா கேவ் 0 ப்ராப்பர் மேத்தமெட்டிக்கல் ரூல். இட் டிஃபைன்ஸ் 0 ஆஸ் a - a = 0. அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்றது ஏதாச்சும் ஒரு நம்பரா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a = 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 - 5 5ல 5 போனா என்ன மைனஸ் ஆச்சுன்னா 0 தானே. அதுதான் அவர் சொல்றாரு. திஸ் மீன்ஸ் when the same number is subtracted from itself, the number is 0. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுதான் அந்த நம்பர். அது சேம் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் இட் செல்ஃப். அதுவாலே அதை சப்ராக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஆன்சர் என்னவா கிடைக்குமா? 0 தான். ஏதோ ஒரு நம்பர் அதே நம்பரால் அதை மைனஸ் பண்ணுச்சு அப்படின்னா 0 தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிங் 0 ஒன்று இருக்கு. படிச்சிருப்போம். ஒன்றும் புது கான்செப்ட்லாம் கிடையாது. ஆல்ரெடி படித்த கான்செப்ட் தான். அதாவது a + 0 = a. நம்ம எடுத்த எக்ஸாம்பிளே வச்சுப்போமே. a வந்து 5னே வச்சுப்போம். ஸோ 5 + 0 என்ன கிடைக்கும்? 5 தானே கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் ஆன்சரா கிடைக்கும். அதாவது when 0 is added to a number, the number does not change. ஓகேவா? அடுத்து ஆடிங்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? டைரக்டா சப்ராக்டிங் தான். சப்ராக்டிங் 0. ஸோ சப்ராக்டிங் 0னா வேற ஒன்றும் இல்லை, அதுதான் a - 0. இப்போ a - 0 = a தான் வரும் இங்கேயும். ஓகேவா? முன்னாடி இது தப்பா போட்டேன். கோச்சிக்காதீங்க. a + 0 வந்து a கரெக்டா? நிறைய பேர் வந்து சார் ஐயோ சார் தப்பா போட்டு போய்கிட்டு இருக்கீங்களே சார் முன்னாடி அப்படின்னீங்கன்னா கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இப்போ மாத்திட்டேன். ஓகேவா? ஸோ a + 0 = a. அப்போ 5 + 0 = 5 தான் வரும். இங்கே சப்ராக்டிங் 0 a - 0 = a. சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 5 - 0 = 5 தான். ஏன்னா 0 மைனஸில் இருந்தால் என்ன, ப்ளஸில் இருந்தால் என்ன, அதுக்கு 0ன்றது ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக, அவ்வளோதான். 0 கூட எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணாலும் சரி, சப்ராக்ட் பண்ணாலும் சரி, அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். சரியா? ஸோ இதுக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா, when 0 is subtracted from a number, the number does not change. அதே தான், அடிஷனுக்கு போட்டதே தான். அடிஷன் சப்ராக்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டால் டிவிஷன்லாம் கிடையாது. டிவிஷனுக்கு நம்ம போவோம். டிவிஷன் போச்சு அப்படின்னா அது ஃப்ராக்ஷனுக்கு போயிடும். நம்பர்ஸ் வந்து டிவிஷனுக்கு போகுது அப்படின்னா ஃப்ராக்ஷன் போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் 0. அதாவது a மல்டிப்ளை வித் 0 = 0. அவ்வளோதான். 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 5 × 0. 5 0 0 தான். 12 × 0. 12 0 0 தான். அப்போ எந்த நம்பரை எது கூட 0 கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து 0 தான். ஏன்? 5 1 டைம்ஸ் 5 கரெக்டா? 5 வந்து ஒரே வாட்டி மல்டிப்ளை பண்ணால் 5 தான். 5 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 2 டைம்ஸ் 10. அப்போ 5 நம்ம மல்டிப்ளைவே பண்ணல, அதாவது 0. அது அப்படி 5 வந்து 0 கூட மல்டிப்ளை பண்ணுறோம், ஒன்றுமே இல்லாத கூட மல்டிப்ளை பண்ணால் அதுவும் ஒன்றும் இல்லாமல் தான் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர்லாம் திட்டுவாங்க, அவங்க கூடலாம் சேராத, அவங்க கூட சேர்ந்தா நீ அவனை மாதிரி ஆயிடுவ அப்படின்ட்டு, கெட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அது கெட்டு போயிடுவேன்றது தான் 0. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் மற்றபடி 0ன்றது ஒரு நல்ல நம்பர். நம்ம நிறைய ஸ்கூல்ஸில் வாங்கியிருப்போம். ஸோ 0ங்கிறது ஒரு நல்ல நம்பர். அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது புரியல, இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இல்லை இது புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மாதிரி புரியாத மாதிரியும் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைம் இப்போ என்ன டைமில் இது ஓடிக்கிட்டு இருக்கு, ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அந்த டைமை மென்ஷன் பண்ணி என்ன புரியல கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அதுக்கு ஒரு வீடியோ கூட நான் போடுறேன், ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட், இன்டீஜர்ஸ் எக்ஸ்பேண்டிங் த ஹாரிசான். ஓகேப்பா. ஸோ இது வேறு ஒன்றுமே இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம படித்தது தான். பட் எக்ஸ்ட்ராவாக என்ன கொஞ்சம் ஆட் ஆக போகுது அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸில் ஆட் ஆக போகுது. என்னென்ன நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம
5 மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 5 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 5, 5 மைனஸ் 0 ஈக்குவல் டு 5, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நெகட்டிவ் நம்பர்லேருந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர், அதாவது நெகட்டிவ் லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸாம்பிள் 3 மைனஸ் 5ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது பிக்கஸ்ட் நம்பர் என்ன? 5, அதோட சிம்பிள் தான் மைனஸ். ஸ்மாலஸ்ட் நம்பர் 3, அதோட சிம்பிள் ப்ளஸ். அப்போ என்ன பண்ணும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், கரெக்டாக? அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் தான் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இப்போ 5 மைனஸ் 3 2. ஆனால் சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அதோட சிம்பிள் தான் பார்க்கணும். ஸோ எப்படி சார் சிம்பிள் பார்க்குறது? இப்போ 3க்கும் ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் இருக்குது, 5க்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் இருக்குது அப்படின்னா, நம்பர்ஸ்க்கு எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் அதோடைய சைன். அப்போ 5க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? மைனஸ். 5உடைய சிம்பிள் மைனஸ். 3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைனா ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ என் கிரேட்டஸ்ட் நம்பர் 5, அதோட சிம்பிள் மைனஸ். அப்போ -2, கரெக்டாக? அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ்லையும் ஆன்சர்ஸ்லாம் வருது. ஸோ இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்ச்சூன்ஸ். ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்றது ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஃபார்ச்சூனுங்கிறது ஒரு ஒன்றுமே இல்லை, பாசிட்டிவ் நம்பர்ஸ், அவ்வளோதான்ப்பா. பாசிட்டிவ் நம்பர்ஸ். அதே மாதிரி டெபிட்ஸ், டெப்ட்ஸ், அது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அவ்வளோதான். அது பாசிட்டிவ் நம்பர், இது நெகட்டிவ் நம்பர். இந்த ஃபார்ச்சூன்ஸை தனா அப்படின்னு சொல்லுவாங்க, டெபிட்ஸை ரினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தேவையானது பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், அவ்வளோதான்ப்பா. புரியுதா? சரி, ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் என்ன கான்செப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வரோம், இன்டீஜர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேவா? இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ்னால் என்ன, அதை பற்றி என்னென்ன பண்ணலாம், அதை வச்சு நம்மளுக்கு என்ன யூஸு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்டீஜரில் நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுட்டு வந்த பாசிட்டிவ் நம்பர், அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர், நான் கம்மா போடுறேன் அப்படின்னா மேலே இருக்கிறது அப்படியே கீழே வரும்னு அர்த்தம், நெகட்டிவ் நம்பர். நீங்களும் கம்மா போட்டு வைக்காதீங்க. நெக்ஸ்ட் 0. ஏன் இது நம்ம எடுத்துக்கிறோம்? இன்டீஜர்ஸ்னால் இதெல்லாம் தான் இன்டீஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் லைன் நான் ட்ரா பண்ணுறேன், இதுதான் ஒரு நம்பர் லைன். இதில் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். 0ன்றது நியூட்ரல், அது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, அது வந்து ஒரு நியூட்ரல். ஸோ 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 4, ஸோ 5 அப் டு சம்திங் போயிட்டே இருக்கும், அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்றது போய்கிட்டே இருக்கும், அன்டிஃபைன்ட், அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ், -1 -2 -3, ஸோ -4 அப் டு இதுவும் போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போயிட்டு இருக்கும்? நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்பர்ஸ்க்கு எண்டே கிடையாது, அந்த எண்ட் இல்லைன்றதுனால நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, ப்ளஸ் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். சரி, ஸோ இந்த இன்டீஜர்ஸ் தான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இசட் அப்படின்ற ஒரு சிம்பிளை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கப்பா. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னாலே இசட் அப்படின்ற ஒரு சிம்பிளை தான் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் இன்டீஜர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கு, என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் ஆஃப் இன்டீஜர்ஸ். அரித்மெட்டிக்னா வேறு என்னப்பா? அரித்மெட்டிக் கால்குலேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே அரித்மெட்டிக்ஸ் ப்ராசஸ். அரித்மெட்டிக் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆஃப் இன்டீஜர்ஸில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ்ஸு, மைனஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ளஸ்ஸு அப்புறம் இன்னொரு ப்ளஸ்ஸும் ஆட் பண்ணுறோம். அதாவது இப்படி வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ சொல்கிறேன். அதாவது பாசிட்டிவ் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 5.
ப்ளஸ் ஒரு 4 எடுத்துக்கோங்க. 5 + 4 வந்து 9 கிடைக்கும். அப்போ நல்லா பாருங்க. 2 பாசிட்டிவ் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 பாசிட்டிவ் நம்பராக தான் கிடைக்கும். செகண்ட், ஒரு நெகட்டிவ் நம்பர், இன்னொரு நெகட்டிவ். நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டெபிட், அதுக்கப்புறம் அந்த ஃபார்ச்சூன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தனா, ரினான்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவை பாசிட்டிவ், நெகட்டிவ் அவ்வளோதான். அதனால தான் மெயின் கான்செப்டாக இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 2 நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு -5 ப்ளஸ் -4 அதே எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கவனிக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து என்னது? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். வர ஆன்சரை அடுத்தது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ கடைசியாக நம்ம எதில் முடிச்சிருக்கோம்? ப்ளஸ்ன்னு முடிச்சிருக்கோம். அப்போ 5 4 என்ன பண்ணும்? ப்ளஸ் தான் பண்ணும். 5 + 4 9. அதே மாதிரி சொல்லியிருக்கேன். எது கிரேட்டர் நம்பரோ அதோட சிம்பிளை யூஸ் பண்ணும். 5 தான் கிரேட்டர், அதோட சிம்பிள் மைனஸ். அப்போ -9. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க? 2 நெகட்டிவ் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? 2 நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சரும் வந்து நெகட்டிவில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இது படிச்சிருப்போம். சப்ராக்ட் படிச்சிருப்போம், அடிஷன் படிச்சிருப்போம், மல்டிப்ளிகேஷன் படிச்சிருக்கோம். கரெக்டாக? சரி, இதுவே நான் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் நான் எடுத்தேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர் மல்டிப்ளைடு பை ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ இது என்னவா கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா ஒரு 5 மல்டிப்ளைடு பை -2. ஸோ 5 2 டைம்ஸ் 10 தான். பட் ஆல்வேஸ் மல்டிப்ளை பண்ணும் போது 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு மைனஸ் இருந்தாலும் ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். ஏன் அப்படின்னா மல்டிப்ளை என்ன பண்ணுறோம்? 5 வந்து ப்ளஸ், 2 வந்து மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா? அதாவது இங்கே நோட் பண்ணுறேன் பாருங்கள், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அதே மாதிரி இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் மைனஸ் தான். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் ப்ளஸ், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் மைனஸ் தான் வரும். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே நான் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேற என்ன சொல்லலாம்? நெக்ஸ்ட்டு 2 நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? ஸோ நெகட்டிவ் மல்டிப்ளைடு பை நெகட்டிவ். ஸோ என்னென்ன நம்பர் எடுத்துக்கலாம்? -3 மல்டிப்ளைடு பை -4. ஸோ 3 4 டைம்ஸ் 12. நல்லா கவனிங்க, இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது 3 4 டைம்ஸ் 12. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறோம்ல எக்ஸாக்டாக. இப்போ முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் அர்த்தமெட்டிக் என்னன்னு பார்க்கணும். அர்த்தமெட்டிக் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதோட அர்த்தமெட்டிக் வந்து மல்டிப்ளிகேஷன். ப்ளஸ்ஸு மைனஸ் இது இருந்தால் மட்டும்தான் எது கிரேட்டர் நம்பர் எது ஸ்மாலர் நம்பர்னு பார்த்து அதோட சிம்பிளை நம்ம ஆன்சருக்கு கொடுப்போம். பட் அர்த்தமெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் டேர்மில் இருக்குது. அதாவது மிடில் டேர்ம் தான் அர்த்தமெட்டிக்பா. இந்த மிடில் டேர்மில் என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன். இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன். மிடில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து எது கிரேட்டர் சிம்பிள் அதோட சிம்பிளை போடணும் அப்படின்லாம் கிடையாது. 2 சிம்பிளையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ 2 சிம்பிளையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் போடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போகலனாலும் ஒன்று தான். அப்போ 2 நெகட்டிவ் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? நம்மளுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, சரி. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடியுது. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கான்செப்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து கான்செப்ட். நீங்கள் ஸ்டேட் போர்டு படிக்கிறீங்க அப்படின்னா புக் பேக்கை மட்டும், அதாவது கொஞ்சம் கான்செப்ட் படிச்சுட்டு புக் பேக் படிச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சிபிஎஸ்சி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டை நீங்கள் படித்து தான் ஆகணும். நிறைய பேர் கான்செப்டை படிக்காமல் வெறும் எக்ஸசைஸை மட்டும் போட்டு போகிறதுனால தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியும் கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் தெரியுது. நீங்கள் கான்செப்டை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரியும்.
இது நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்ட்ட படிச்சிருக்கோம். இது அப்ளை மட்டும் பண்ணா போதும். அந்த அப்ளை பண்றது எப்படிங்கிறத நாங்க சொல்லி தரோம். ஓகே. வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ஸ்டன்ட்டா நாங்க என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு டான்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்களும் டக்குனு ஆன் பண்ணி பார்த்து படிச்சு மார்க் எடுத்துட்டு போங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.